அம்பேத்கர் சொன்னார், ஜாதி எப்படி பின்னப்பட்டிருக்கிறது என்றால் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட். சாதி எப்படி இருக்குன்னா, இப்படி படுக்கையா இருந்தா ஒரே உடைச்சிட்டு போயிடலாம், படிக்கட்டுகளாக இருக்கிறது. மேல போக போக அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட். கீழே போக போக அவமானம், மேல போக போக பெருமை. இந்த பெருமையை ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்கறது இல்ல. இப்போ இன்னும் பச்சையா சொல்றேனே, ஒரு அருந்ததிரியோ ஒரு சக்கிலியரையோ மேல இருக்க பறையரோ பல்லரோ அவன் எனக்கு கீழங்க, இவருக்கு ஒரு பெருமிதம். இவரை வன்னியரோ கல்லரோ தாக்கும் போது அவருக்கு எனக்கு கீழே அவர் இருக்காங்க, அவர் பெருமிதம். அப்புறம் அவருக்கு மேல முதலியார் இருப்பாரு, அவருக்கு ஒரு பெருமிதம். முதலாளி மேல பிள்ளைமார் இருப்பாரு, அவருக்கு ஒரு பெருமிதம். எல்லாத்தையும் சூத்திரமா அவன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு பெருமிதம். இந்த பெருமிதத்தை நாம் உடைக்காமல் அங்க பாத்துக்கிறாங்க. உடைச்சது பெரியார், அண்ணா, கலைஞர். அதனாலதான் இங்க வர முடியும். இந்த பெருமிதத்தை நம்ம குறைச்சிருக்கிறோங்க. எதால குறைச்சிருக்கோம்? ஜாதி இருக்கு, அதான் சொன்ன, ஜாதி இருக்கு. ஆனால் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், நாம் எல்லோரும் சமம், எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும். அதான் சொன்ன சமூக நீதி. எனக்கு ஜாதி உணர்வு இருக்கு, ஆனா எனக்கு கீழ இருக்கும் படிக்கணும் என்ன இருக்குல்ல, அந்த சமூக நீதியை திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வச்சிருக்கோம். திராவிட இயக்கத்துல அந்த நீதி அங்க இல்லாதனால அந்த ஜாதியை வச்சு என்ன பண்றோம், ஜாதியை தட்டு. அதனாலதான் விஸ்வகர்மா திட்டம் எதுக்காக வந்துச்சு? 1952 குலக்கல்வி திட்டம் வேணாம்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டோம். ஆனா இப்ப என்ன பண்றோம், 52 இருந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வகர்மா. என்ன காரணம்னா, பிஜேபி ஜெயிக்கணும்னா ஜாதி அப்படியே இருக்கணும். ஜாதி மட்டும் இல்ல, அந்த தொழில் அப்படியே இருக்கணும். அப்ப என்ன பண்றான், நான் தான் கேட்டேன், நீ உள்ளபடியே இறக்கத்துல கொடுத்தீங்கன்னாக்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் தொழில் பாக்குறதுக்கு. 60 வயசுல ஒரு அருந்ததியரால், ஒரு தச்சரால், ஒரு கோல்டு ஸ்மித் நகை ஆசாரியால 65 வருஷம் மேல வேலைக்கு போக முடியாது. உனக்கு தெரிஞ்ச தொழில் அதுவும் செருப்பு தைக்கிற தொழில் தான், ஆசாரி தான். இந்த 5 லட்சம் வச்சுக்கன்னா நியாயம் இருக்கு. 15 வயசு முடிஞ்சு 10th முடிஞ்ச உடனே 5 லட்சம் கொடுக்குறோம். என்ன காரணம்? 10வது முடிச்ச உடனே அவன் டிகிரி போக கூடாது, அவன் இன்ஜினியர் ஆக கூடாது, டாக்டரா போக கூடாது. அவன் ஒரு அருந்ததியராகவே செருப்பு தைக்கணும், அவன் ஒரு மர தச்சராகவே இருக்கணும், கோல்டு ஸ்மித்தாவே இருக்கணும், பணம் தூக்குறனாவே இருக்கணும், விவசாயம் பண்றனாவே இருக்கணும். அப்ப சாதி இருந்தால்தான் இந்து மதம் இருக்கும், இந்து மதம் இருந்தால்தான் பிஜேபி வரும். ஏன்னா இந்து மதங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆங்கிலத்தில் அம்பேத்கர் சொன்னார், இந்து ரிலிஜன் இஸ் நத்திங் பட் அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஜாதியை ஒழிச்சிட்டீங்கன்னா இந்து மதம் இருக்காது. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர என்ன காரணம்? இங்க இருக்கிற யாராச்சும் கிறிஸ்துவ மதத்துக்கு போலாம் தடைங்கிறான், முஸ்லீமுக்கு போலாம் தடைங்கிறான். ஏன் முஸ்லீம் கிறிஸ்துவ இந்து மதத்துக்கு வர மாட்டேங்கிறான்? ஏன் வர மாட்டேங்கிறான்? பிரச்சனை எங்க இருக்கு? ஒரு நல்ல மதம் என்ன சொல்லணும், யார் வேணாலும் எங்க வேணாலும் போய்க்க, எங்க மதம் நல்ல மதம் எல்லாம் வாங்கன்னு சொல்லணும்ல. ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ, ஒரு அப்துல் ரஹ்மான் இந்து மதத்துக்கு வராரு, அவர் எங்க உடையார் வைப்பீங்களா, செட்டியார் வைப்பீங்களா? பொண்ணு யாரு கொடுப்பா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதனாலதான் பெரியார் அம்பேத்கர் சொன்னாங்க, இந்துயிசம், இந்து ரிலிஜன் இஸ் நத்திங் பட் அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். அசார்ட்மெண்ட்னா பாப்புலேஷன் இருக்குல்ல, ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குல்ல, அத ரெண்டா எடுத்துட்டீங்கன்னா பாப்புலேஷன் இருக்காது. ஒரு மாடிக்கு போறோம்ல படி, அந்த படியில இடம் 4 படி எடுத்துட்டா போக முடியுமா? போக முடியாது. அப்ப இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு. சாதியை எடுத்து விட்டால் இந்து மதம் இருக்காது. இந்து மதத்தை காப்பாற்றுவதுதான் நரேந்திர மோடி வேலை, அமித்ஷா வேலை, RSS வேலை. அதுக்குதான் விஸ்வகர்மா, அதுக்கு நாம எதிரி. அப்ப நம்ம எதிரி தரத்தில் இருக்கிறோம். அதனால தான் அவனால